அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை பொள்ளாச்சி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோம். இந்த திருக்கோவில் பொள்ளாச்சி மாநகரில் பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் உள்ளது. இந்த கோவில் வீரத்திற்கும் ஞானத்திற்கும் நம் பாதுகாப்பிற்கும் உரிய கோவிலாக புகழ் பெற்று விளங்குகிறது. முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களான பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்திலே இந்த கோவில் நிறுவப்பட்டுள்ளது. போரில் பாண்டியர்கள் பெற்ற பெரு வெற்றிகளுக்கு நன்றி கடனாக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த கோவிலை எழுப்பினர். அவர்களுக்கு பின் வந்த மன்னர்கள் பலரும் இந்த கோவிலை புதுப்பித்து விரிவுபடுத்தினார்கள். முருக பக்தியின் அடையாளமாக இந்த கோவில் உள்ளது. இங்குள்ள சுப்பிரமணியரை வழிபட்டால் தைரியம், ஞானம், எதிரிகளின் தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பு, வாழ்க்கை சிக்கல்களுக்கு தீர்வு காணல் ஆகியவற்றை நாம் பெறலாம். பக்தர்களுக்கு இந்த கோவில் ஒரு ஆன்மீக சரணாலயம். தென்னிந்திய பாரம்பரிய கட்டடக்கலையை கொண்ட ஆலயம் இது. உயர்ந்த ராஜகோபுரம், புராண காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்களால் கோபுரம் அழகுற மிளிர்கிறது. கருவறையில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் ஒரே கல்லால் செய்யப்பெற்ற திருவாச்சியோடு காட்சி தருகிறார். கருவறை நுழைவாயில் சிற்பங்கள், திருமண மண்டபத்தில் உள்ள 24 தூண்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. கருநொச்சி மரம் இங்கு தல விருட்சமாகும். சைலோதகம் எனப்படும் சுனை வடிவத்தில் உள்ள ஞான தீர்த்தமே இங்கு புனித தீர்த்தமாகும். இந்த கோவிலை கொங்கு சுந்தரபாண்டியன், விக்கிரம சோழன் போன்றோர் விரிவுபடுத்தி கட்டியதை கல்வெட்டுக்களால் அறியலாம். மேலும் கொச்சியை ஆண்ட மன்னர் கால கல்வெட்டும் உள்ளது. இந்த கல்வெட்டில் திரு அகதீஸ்வரமுடையார் கோவில் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிலுக்கு மேல் விதானத்திலே 12 ராசிகள், யாழி, அதன் வாயில் தொங்கும் 3 வளையங்கள் போன்றவை நம்மை வியக்க வைக்கும். 24 தூண்கள் கொண்ட மண்டபத்தில் உள்ள சிற்பங்களில் நகம், முடி, கன்னத்தில் விழுந்த குழி விழுந்த பெண் போன்றவை நம் முன்னோரின் கலை நுட்பத்தை பறைசாற்றுகின்றன. மேலும் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர், கண்ணப்பர், பார்வதி கல்யாணம், மார்க்கண்டேயர், தசாவதாரம் போன்ற சிற்பங்கள் சிவபெருமான் சன்னதியில் உள்ளன. அம்மன் சன்னதியில் சரஸ்வதி, லக்ஷ்மி, காமாட்சி, காளி, மாரியம்மன், அர்த்தநாரீஸ்வரர், ராமர், சீதை, அனுமன், காளிங்க நர்தனர், கோவர்தன கிரிதாரி போன்ற சிற்பங்கள் சிறப்பானவை. முருகன் அமர்ந்திருக்கும் மயில் தேவமயில் எனப்படும். வள்ளி மண்டபத்தில் நடராஜ சபை உள்ளது. பொள்ளாச்சி முருகன் மும்மணி கோவை, கந்தன் பிள்ளைத்தமிழ், பொள்ளாச்சி முருகன் இரட்டைமணி மாலை ஆகிய நூல்கள் இந்த முருகனை போற்றி பரவுகின்றன. தமிழ் வருடப்பிறப்பு, கந்த சஷ்டி விழா, வைகுண்ட ஏகாதேசி, ராமநவமி, சிவராத்திரி, தைப்பொங்கல், தீபாவளி, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, மாத கார்த்திகை, வளர்பிறை சஷ்டி, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். எல்லா நலன்களும் தரும் பொள்ளாச்சி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.